மனிதர்களாகிய நமது சிற்றணு 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கலந்த வண்ணமாகும். மனிதர்களாகிய நமது சிற்றணு ஒரு மாற்று பெற்றால் பொன்மை வண்ணமாய் மாறும். இந்த நிலையை அடைந்தவர்களைத்தான் பிரம்மா என்று கூறுகிறோம். சிற்றணு 2 மாற்று பெற்றால் கருமை வண்ணமாய் மாறும். இவர்களைத்தான் விஷ்ணு என்று கூறுகிறோம். சிற்றணு 3 மாற்ற பெற்றால் செம்மை நிறமாய் மாறும். இவர்களைத்தான் ருத்திரன் என்று கூறுகிறோம். சிற்றணு 4 மாற்று பெற்றால் பச்சை நிறமாய் மாறும். இவர்களைத்தான் ஈஸ்வரன் என்று கூறுகிறோம். சிற்றணு 5 மாற்று பெற்றால் வெண்மை நிறமாய் மாறும். இவர்களைத்தான் சதாசிவர்கள் என்று கூறுகிறோம். இதேபோல் பல மாற்று பெற்று பஞ்சவர்ண நிறத்தில் உள்ள சிற்றணுக்களே சக்தி சத்தர்கள் ஆவார்கள். இந்த சிற்றணுக்கள் செய்த விரதத்தால் மத தலைமை பத தலைமை வாய்த்தனர். இவ்வாறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பாதுகையில் புறத்தெழுந்த அணுக்கள் பல கோடி என்கின்றார் வள்ளலார். நம்மை போன்ற சிற்றணுக்களை தொழாமல் இந்த சிற்றணுக்களுக்கு எல்லாம் ஒளி வழங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே தொழுவோம்.